வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம 2026ல வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம். வேளாங்கண்ணிங்கிறது நம்ம எப்போதுமே வருஷம் வருஷம் போற ஒரு தலம்னு சொல்லலாம். இந்த வேளாங்கண்ணி பார்த்திங்கன்னா, இப்போ கிறிஸ்மஸ் அடுத்தது நியூ இயர் எல்லாம் முடிஞ்சு அதுக்குண்டான டெக்கரேஷன்லாம் இப்போ வந்து பிரிச்சிட்ருக்காங்க. அந்த கட்டத்துல நம்ம போயிருக்கோம். ஏன்னா நியூ இயரும் அப்புறம் கிறிஸ்மஸ்லாம் போனோம்னா சரியான கூட்டமாக இருக்கும். நம்ம மாதாவை பார்க்க முடியாது. 2வது பார்த்திங்கன்னா, கூட்டத்துலேயும் வந்து ரொம்ப நிறைய கூட்டமாக போய் தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்துருவாங்க. நம்ம வந்து குழந்தைங்கலாம் வச்சுருந்தோம்னா, நம்ம வந்து அவ்வளோவா வந்து சேஃப்டி பத்தாது. அதனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் போகலான்ட்டு நம்ம கிளம்பி வந்திருக்கோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரூமுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து என்ன ரூம் வந்து கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா, அசிடி அப்படிங்கிற பிளாக்ல வந்து ரொம்ப சூப்பரான ரூம் தாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்தாங்க. 2வது பார்த்திங்கன்னா, இந்த இந்த அசிடி பிளாக் வந்து நடுவில் இருக்குது. நான் ஏற்கனவே போன வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து எதுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம தங்கியிருக்கிற ரூம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஜன்னல்லேருந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து புதிய மாதா கோயிலுக்கும் பழைய மாதா கோயிலுக்கும் நடுவில் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிளம்பிட்டே இருக்கோம். இப்போ நம்ம கிளம்பிட்டு நேராக எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு வந்து இப்போ நம்ம நடுவில் இருக்கோம். அந்த அசிடி பிளாக் வந்து நடுவில் இருக்குது. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நேராக வந்து பீச் ரோட்டுக்கு போகிறோம். இப்போ அதுக்கு தான் நம்ம நடைப்பயணம் செஞ்சிட்ருக்கோம். வாங்க எப்படி இருக்குது, எப்படி என்னென்ன புதுசாக மாறியிருக்கு 2026ல எப்படின்னு பார்க்கலாம். இது அசிலி பிளாக்கு. இதுலேருந்து நம்ம வந்துட்ருக்கோம். பாருங்க, ரொம்ப வந்து வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் வந்து ஒரு நடுத்தரமான கிளைமேட்டாக இருக்குது. இப்போ எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போவோம் பொறுமையாக. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ. அடுத்தது வந்து ஒரு பக்தி வீடியோவும் இருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வேளாங்கண்ணி போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். என்னென்ன புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பீச்சில் வந்து நிறைய கல்லெலாம் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னு போய் பார்க்கலாம் மக்களே. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டே இருக்கோம். எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை. ரூம்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து சரியான டைம் கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் போனோன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருந்துகிட்ருக்கோம். கீழேலாம் நல்லா க்ளீனாக எவ்வளோ வந்து ஒரு பேப்பர் கூட இல்லாமல் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க. வேளாங்கண்ணினாலே வந்து நல்லா க்ளீனஸ்ஸாக இருக்கும். அதனால ரொம்ப பிடிக்கும். பேப்பருங்கிறதே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வியூ ஏரியாவாக இருக்கா. நான் ஒரு பேப்பர் கூட சுற்றிரும் இல்லை பாருங்கள். அடிக்கடி க்ளீனஸ்னு க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். 2வது வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். க்ளீனாக இருந்தாலே நம்மளுக்கு அந்த ஏரியா கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்கலாம், போகலாம். குழந்தைங்களையும் வந்து நடக்க வச்சு அழைச்சிட்டு போகலாம். கீழேருந்து பேப்பர்லாம் எடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். குழந்தைங்க வச்சுருப்பீங்க, நடக்க விடும்போது கீழே உள்ள பேப்பர்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் இங்கே சுத்தமாக கிடையாதுங்க. நல்லா ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. இதை மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வண்டிலாம் வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து தடை பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. நடுவில் வந்து வண்டி போகிறதுக்கு சைடில் வந்து நடக்கிறதுக்குன்னு வச்சுருக்காங்க. இருந்தாலும் நடுவில் நிறைய பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. இது மாதிரி நம்மளுக்கு டிவிஷனாக கொடுக்கும்போது நம்ம அதில் தாங்க வரணும். அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டி. சில பேர் வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து பைக்கும் வருது, கார் வருது, நடந்து வந்துட்டுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அது வந்துலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப தொலைவுலேருந்து இங்கே வந்திருப்போம். இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு சேஃப்டி தாங்க முக்கியம். சேஃப்டியாக நம்ம இருந்தோம்னாலே நம்ம நல்லா வந்து வரும்போது இருந்த அதே எனர்ஜியோட போகும்போது மாதாவை கும்பிட்டுட்டு அதே எனர்ஜியோட நம்ம போகணும் வீட்டுக்கு. நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு வரோன்னா, நம்மளுக்கு உள்ள கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து மாதாட்ட சொல்கிறோம். நம்மளுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு தான் நம்ம வரோம். அதை வந்து சரியாக்கிட்டு அதே மாதிரி நம்ம அதே எனர்ஜியோட போகணும். அதனால் மாதாவை நல்லா வேண்டிட்டு ரொம்ப சேஃப்டியாக இருங்க. ரொம்ப நல்லது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து இது ஃபுல்லாகவே ரூம் தாங்க. இது வந்து அசிலிங்கிற பிளாக்கு. அப்புறம் வந்து சும்மா சாதாரணமாகவே வந்து காசு இல்லாமல் இது தங்குறதுக்கு ஒரு நாளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ரூ. 500. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 450 தான் ஃபஸ்ட் ரேட்டு, ரூம் ரேட்டு. அடுத்தது ரூ. 500. இது மாதிரி வந்து இருக்குது. ஆனால் வந்து தேவாலயம் ரூம் போட்டோம்னா டிவிலாம் இருக்காதுங்க. டிவிலாம் இருக்காது.
உங்களுக்கு வந்து சாதாரணமாக தான் இருக்கும். இந்த சைடு உள்ள ரூம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நம்ம எப்போதுமே வந்து எங்கே நம்ம டிவி பார்க்குறதில்ல, டிவி பார்த்துட்டே இருந்தாலும் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். 2வது வந்து மாதாவை பார்க்க வந்ததுனால நம்ம அதையே என்ஜாய் பண்ணிட்டு இந்த ரூமையும் நம்ம போட்டாச்சு. வெளியில் போய் நம்ம ப்ரைவேட்டில் போட்டாலும் அவ்வளோ நம்மளுக்கு வசதி பத்தாது. தேவாலயம் ரூம்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விளையாட வரதுக்குலாம் நல்லா சேஃப்டியாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக வந்து பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வர்றது தான் வழக்கம். அதனால் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம ரோட் கிராஸ் பண்ணுறோம். இப்போ என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புதிய ஆரோக்கிய அன்னை மாதாவோட பேராலயங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இது என்னமோ வச்சுருக்காங்க. அது எனக்கு சரியாக தெரியல. அதை நம்ம அப்புறமா வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த புதிய பேராலயத்து மூலியமாக தான் நம்ம போயிட்டுருக்கோம் பீச்சுக்கு. இதுக்கு ஆப்போசிட்டாக நேராக பார்த்திங்கன்னா பழைய வேளாங்கண்ணி இருக்கும். பழைய மாதா குளம் இருக்கும். இப்போ வந்து புதிய அன்னை ஆரோக்கிய அன்னை தேவாலயம் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். குழந்தைங்கள்லாம் உடனே பீச்சு பார்க்கணும் அப்படின்னு கூட இப்போ ரொம்ப ஆர்வமாக அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால வந்து ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கோம். பீச்சில் வந்து நிறைய கல்லெலாம் போட்டு டிவிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பூம்புகார்லாம் போனீங்கன்னா, கன்னியாகுமரி பூம்புகார்லாம் போனீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கல்லெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படி என்ன இதில் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. பாருங்கள் எப்படி வந்து நிறைய பேர் வந்து சேஃப்டியே இல்லாமல் குளிக்கிறாங்க. நிறைய வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு போய் குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளுக்கே வந்து ஒரு குழந்தைங்க அழைச்சிட்டு போனால் பீச்சில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் தெரியணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சுலாம் இது குளிக்க வச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்து இந்த கல்லெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த தடவை வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா பாட்டாக பிரித்து எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சுருக்காங்க. ஒரு கல் நல்லா பாறாங்கல் மாதிரி இருக்குது. நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே நம்ம ஏறி நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது வியூன்னு. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கடைலாம் இருக்கும். ஆனால் கடல் வந்து ரொம்ப முன்னாடி வந்துருச்சுங்க. வர வர பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஆனால் இப்போ கிட்ட அந்த லைட் ஹவுஸ்லாம் கிட்ட தெரியுது பாருங்கள். ரொம்ப கிட்ட வந்துருச்சு கடல். அதனால வந்து சேஃப்டிக்காக அதெல்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம நடக்கவே முடியலங்க. மணலில் சுத்தமாக நடக்க முடியல. வெயிலும் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்கு. காலையில் தான் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் வெயில் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஒரு 10 மணிக்கிட்ட போகிறோம். வெயிலே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் வந்துட்டுருக்கு. அதனால் நடக்கவே முடியல பீச்சில். கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. தான் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லெல்லாம் வந்து நேராக வந்து அடுக்கி மறுபடியும் வந்து கடலில் இறங்காத மாதிரி போட மாட்டாங்க. ஏன்னா இது டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் வந்து இதை வந்து டிவிஷனாக போட்டு வைக்கிறாங்க. ஒரு பார்ட்டில் வந்து எவ்வளோ பேர் குளித்தா தெரியும், என்னென்ன பண்ணுறாங்கன்னு கண்காணிக்கிறதுக்காக போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே வராங்க. அதனால் வந்து நிறைய கவனிக்க முடியல. அதனால் வந்து இது மாதிரி பண்ணுறாங்கன்னு என்னோடய கருத்து இருக்குது. உங்களோட கருத்து என்ன? எதனால் இப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டுருக்கோம். மேலே ஏற கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் செட் ஆகலை. கல் உருட்டி விட்டுட்டுருக்கு. ரொம்ப பொறுமையாக ஏறிட்டுருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், கேமராலாம் ஆடிட்டுருக்கு. இந்த கல்லெல்லாம் இன்னும் செட்டே ஆகலைங்க. அப்படியே இருக்குது. இப்போ தான் நான் வரும்போது ஒரு கல் உருண்டை அந்தாண்ட விழுந்துருச்சு. நம்ம கண்டிப்பாக குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு போனால் கீழே யார்ட்டாவது கொடுத்துட்டு போகலாம். இல்லைனா ஸ்லிப் ஆகிடும். அப்புறம் நடக்க மட்டும் அழைச்சிட்டு போகாதீங்க. ரொம்ப சேஃப்டியாக அழைச்சிட்டு போகணும். பொதுவாகவே வந்து குழந்தைங்கள்லாம் பாறையில் ஏற்றிட்டு போகிறது இதெல்லாம் வந்து வேண்டாம். ஏன்னா அவங்களாம் வந்து சைடில் போகணும்பாங்க, கல்லை தொட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சேஃப்டியாக இருந்ததுன்னா நம்ம அழைச்சிட்டு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாதி இந்த அளவுக்குலாம் அந்த கடலில் நான் இறங்குனதே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ நின்றுட்டுருக்கேன். எப்போதுமே வந்து இந்த அலை காலை தொட்டுடுச்சுன்னா நான் வந்து கிளம்பிடுவோம். போய் சாமி பார்க்க போயிடுவோம். அதை வந்துட்டு கிளம்பிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுக்கடல் அளவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம்.
ஆனால் நான் வரும்போதெல்லாம் இந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் குளிச்சிட்ருப்பாங்க. அதெல்லாம் எப்படி தைரியமாக குளிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரிலாம் குளிச்சிட்ருப்பாங்க. குழந்தைங்கலாம் அழைச்சிட்டு போய் குளிச்சிட்ருப்பாங்க. அதெல்லாம் வந்து தவறுங்க. ரொம்ப வந்து இந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு நடுக்கடல் அளவுக்கு பாருங்கள், ஒரு அலையே இல்லை பாருங்கள். ஆறு மாரி தெரியுது பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹோட்டல், அப்புறம் வந்து லைட் ஹவுஸ் எல்லாமே இருக்குது பாருங்க. ரொம்ப கிட்டக்கயே தெரியுது பாருங்கள். எல்லாமே கடல் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக பீச்செல்லாம் வியூ பண்ணிவிட்டு, பீச்சில் எந்த கடையுமே மீன் இந்த இதெல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் இந்த தடவை செய்யலை. ஏன்னா இந்த கல்லெலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரதுனால கடையெல்லாம் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நேராக வந்து இந்த சைடு இப்போ திரும்பினோம்னா இங்கே வந்து கார் பார்க்கிங்க. நீங்கள் காஸ்ட்லி கார் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இடத்த பிடிச்சி அழகாக போட்டுடலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு நடந்து வந்தீங்கன்னா கால் வலிக்குதுன்னா ஆட்டோ வசதிலாம் வச்சுருக்காங்க. நிறைய ரூம்ஸ் வந்து இருக்குதுங்க. ரொம்ப அந்த ரூம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா பார்த்துட்டு தான் நம்ம போட்டுக்கணும். ப்ரைவேட் ரூம்னால் வச்சிங்களேன் நிறைய காசுலாம் சொல்லிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளார போனால் அதுக்கான வசதியே அவ்வளோவா இருக்காது. அதனால 1 டைம் 2 டைம் அந்த ரூமை நல்லா விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியோட ரூம் போட்டுக்குங்க. இல்லைனா வந்து என்னை பொறுத்தளவுக்கு தேவாலயம் ரூம் வந்து நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக அந்த குழந்தைங்கலாம் விளையாட கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம பீச்சில் உள்ள கடைகளுக்கு போகிறோம். அதனால வந்து பீச்சை வந்து அப்படியே பார்த்துட்டு கடையில் ஏதாச்சும் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கலாமா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பாருங்க, ஹோட்டல் சி வியூ அப்படிங்கிற ஒரு அங்கேருந்தே வந்து கடலை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோட்டல்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம கடைக்கு போகிறோம். இது ரொம்ப நாளாக வேளாங்கண்ணி வரும்போதெல்லாம் இந்த கடை இங்கேயே தாங்க இருக்குது. மாறல. மற்ற கடைகள்லாம் எனக்கு அவ்வளோவா நினப்பு வச்சுக்க தெரியல. ஆனால் இந்த சில்வர் கடை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்தபோது பார்க்கும்போது இருந்துச்சு. இன்னமும் அதே தான் இருக்குது. நானும் அதில் ஏதாவது வாங்கலான்னு பார்ப்பேன். ஆனால் எனக்கு அவ்வளோவா வந்து தோணாது. அதனால் வாங்க மாட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரூ. 20 கடை. ஸ்டார்டிங்கே ப்ரைஸ் ரூ. 20 அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளார போனால் ப்ரைஸை கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. இந்த பொருள் தான் ரூ. 20 அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும். ரூ. 10 கடை, ரூ. 20 கடைன்னு போவோம். ஆனால் உள்ளார போன பொருளெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வாங்கிடுவோம். பார்த்தா ரூ. 60 80 இது வந்து நிறைய நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா, இப்போ என்ன வாங்கலான்னு யோசிச்சுட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ஒரு விளையாட்டு ஜாமான்னு சொல்லியாச்சு. அதனால் வந்து ரொம்ப வந்து தேடி பிடிச்சி வாங்கணும் அப்படின்ட்டு அலைஞ்சிட்ருக்காங்க. நம்ம வந்து விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கோவிலுக்கு போவோம். ஃபஸ்ட்டு வந்து மாதாக்குளம், பழைய மாதா கோயிலுக்கு தான் போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்துட்ருக்கோங்க. வந்துட்டு வாங்கியாச்சு. ஆளுக்கு ஒரு அவங்களுக்கு பிடிச்சது வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து போயிட்ருக்கோம். நல்லா வெயில் வந்துருச்சு. அதனால் வந்து ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வந்து வந்துட்ருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து கிறிஸ்மஸ் அடுத்தது வந்து நியூ இயர்லாம் முடிஞ்சதுனால வந்து ஒரு அவ்வளோ கூட்டமே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா மே, ஏப்ரல், மேல தான் வந்து இங்கே நிறைய கூட்டமாக இருக்குங்க. அந்த திருவிழா அன்னைக்கு பார்த்த கூட்டம் வந்து இந்த லீவில் வந்து நடக்கிறதுக்கே முடியாத கூட்டமாக இருக்கும். இப்போ இந்த நாளில் வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம். எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. ரொம்ப கூட்டம் இடிக்கிறது அதெல்லாம் இருக்காது. அழகாக போய் பீச் பார்த்துக்கலாம். அப்புறம் மாதாவை வந்து கூட்டமே இல்லாமல் அழகாக வந்து நம்ம வேண்டிக்கலாம். இப்போ நம்ம வந்துவிட்டோம். இப்போ புது மாதா கோயில் வழியாக தான் நம்ம போகணும். ஏன்னா அப்படி தான் நம்ம வந்தோம். அதனால் வந்து அப்படி தான் போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து பிரிச்சிட்ருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா கொடை, அப்புறம் இந்த இது கிஃப்ட்டு அப்படின்ட்டு நிறைய வச்சு ஜோடிச்சிருந்தாங்க. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ரொம்ப நேரம் போயிட்டு வரக்கட்டியுமே பார்த்திங்கன்னா இவங்க இவ்வளோ இந்த அளவு தாங்க பிரிச்சிருக்காங்க. ரொம்ப வந்து கடினமாக உழைச்சி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சுருக்காங்க. ஒன்று ஒன்று ஒரு பார்ட்டு மாதிரி இருக்குது. அதை வந்து அப்படியே கலட்டுறாங்க. குண்டூசி எடுத்து எடுத்து கழட்டிகிட்ருக்காங்க. உள்ளார ஒரு ஆள் நின்றுட்டுருக்காங்க.
பாருங்கள், இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லிடுறோம். ஆனால் அதில் எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து நேராக வந்து ரூமுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பழைய மாதா கோயிலுக்கு வந்துட்ருக்கோங்க. மாதா குளம். இதில் வந்து நம்ம நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து பிரார்த்தனை செய்கிற இடங்க. இது ரொம்ப பார்த்தா ஈஸியாக தெரியும் உங்களுக்கு, முட்டி போட்டு வருவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. நான்லாம் என்ன செஞ்சது போட்டது கிடையாது. ஆனால் பாதி தூரம் வரும்போதே சில பேர் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் வந்து ரொம்ப முடியாமல் தண்ணிலாம் கேட்டு வாங்கி குடிச்சிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கல்லுலாம் வேறு போட்டு வச்சுருக்காங்க. அது எப்படி அந்த கல் வருதுன்னே தெரியல. கூழாங்கல் அப்படின்ட்டு நிறைய வந்து சின்ன சின்ன கல்லுலாம் கிடக்கு. அதெல்லாம் குத்தும் போல இருக்குது முட்டியில். இப்போ வந்து அதையும் பொறுத்து இந்த வேண்டுதல் வேண்டி இன்னமும் செஞ்சிட்ருக்காங்க. 2K கிட்ஸ், 90s கிட்ஸ், 80s கிட்ஸ்னு எல்லா கிட்ஸுமே வந்து இந்த வேண்டுதல் வந்து செய்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான வேண்டுதல். உங்களுக்கு ரொம்ப ஏதாவது கஷ்டமாக இருக்குது, இந்த வேண்டுதல் உங்கள்கிட்ட செய்ய முடியும்னா நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த வேண்டுதல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாதா குளத்தில் போய் பனிக்குட மாதாவை தரிசிக்க போகிறோம். இப்போ போயிட்டுருக்கும்போது இயேசு எப்படிலாம் பிறந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, எப்படி வந்து சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா வந்து நம்மளுக்கு சிலைகள் மூலியமாகவே அந்த கதையை வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு. இப்போ வந்து நம்ம என்ன இதில் இருக்கோன்னா, இயேசுவும் சிலுவையில் எப்படி அறைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். இயேசு சிலுவையில் உயிர் விட்டுறாங்க அப்படின்னு. அது எவ்வளோ உண்மையாக நேச்சுரலாக வந்து எவ்வளோ நேச்சுரலாக செய்ய முடியுமோ அவ்வளோ நேச்சுரலாக செஞ்சுருக்காங்க. இப்போ தெரியுறது வந்து மார்னிங் ஸ்டார் சர்ச்சுங்க. இங்கே வந்து நிறைய வந்து ப்ரே பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து உள்ளார வந்து அடிக்கடி வந்து ப்ரே பண்ண நடந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதியோர் இல்லமும் வச்சுருக்காங்க. ரொம்ப முதியோர்கள்லாம் வந்து பராமரிக்கிறாங்க. வேளாங்கண்ணினாலே ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா எப்போ பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு கட்டிக்கிட்டே இருப்பாங்கங்க. ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக உங்களுக்கு வந்து தோற்றமளிச்சிட்டே இருக்கும் வேளாங்கண்ணியில் மட்டும். இப்போ அடுத்தது பார்ப்போம். இயேசு உடல் தாயின் மடியில் தாங்கப்படுகிறது. மாதா மேலே வந்து இயேசு உடலை வந்து வச்சுட்டாங்க. அவங்க வந்து தாங்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம நடந்து இந்த வெயிலில் வரவே முடியல. அதனால் வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வரும்போது ஷேக் ஆகுது கேமரா. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து மார்னிங் ஸ்டார் சர்ச் வந்து எப்படி தெரியுது பாருங்கள் வெயிலில். நம்ம இந்த சைடும் ஃபுல்லாக அந்த கதைகள் படி வந்து சிலைகள் அமைச்சிருக்காங்க. அந்த சைடு வந்தோம்னா ஆப்போசிட் சைடும் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து உயிர் வந்தது, என்னென்ன பண்ணாங்க, எப்படி போராடினாங்க எல்லாமே வந்து சிலைகளில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா பழைய மாதா கோயிலில் நடந்து வந்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயேசு உடல் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட் வந்தோம்னா அதில் வந்து இயேசு மறுபடியும் எப்படி வந்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்க கூட இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயேசு கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த பனிக்குட மாதா கதையும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயிலில் வந்து மாதா வந்துட்டுருக்கும்போது நான் ஏற்கனவே பழைய வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். போன வருஷத்து வீடியோலையும் சொல்லியிருப்பேன். மாதா வந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு மோர்காரங்கள்ட்ட வந்து மோர் கேட்டதாகவும், அவங்களுக்கு வந்து கால் முடியாத முடவனாக இருப்பாங்க, அவங்க காலை வந்து நல்லாக்குனதாகவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். உயிர் தெளிகிறார். மரித்த இயேசு உயிர் தெளிகிறார். மறுபடியும் உயிர் வந்துருச்சு. அந்த வந்து பாசிட்டிவோடு வந்து முடிச்சிருக்காங்க.
இப்போ ஆப்போசிட்டில் என்னென்ன இருக்குன்னு நம்ம எடுக்க முடிஞ்சால் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்து எண்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம இயேசு வந்து உயிர் தெழுந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம உள்ளார போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரீயாக சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. இப்போ அங்கே என்னமோ வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பழைய வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது என்னென்னா அந்த சிப்பாய்கள் மாதிரி ஒரு மாதிரியா வந்து கடலில் போகிற மாதிரி வந்து இருப்பாங்க. இப்போ இந்த மோர் வாங்கி குடிச்சிட்டு இந்த முடவனுக்கு வந்து கால் வந்து நல்லாயிடும். அப்போ வந்து இந்த கதைகள் வந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கேமரா ரொம்ப ஷேக் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குளம் இருக்குது அப்படின்னு இன்னமும் வந்து நம்பப்படுறாங்க. அந்த முடவன் இருந்த குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதா குளம் 16ஆம் நூற்றாண்டில் வந்து புனித ஆரோக்கியமாக தான் இந்த குளக்கரையில் இருந்த பால்கார சிறுவனுக்கு காட்சியளித்து ஆசீர்வதித்ததால் அன்னையின் அருள் பெற்றது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன அதே கதை தான். இது உள்ளார பார்த்திங்கன்னா மாதாவோட முகம் தெரியும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளார வந்து பாருங்கள். இது கேமராவில் அவ்வளோ உங்களுக்கு எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதா வந்து தெரிவாங்க உள்ளார. மாதாவோட ஃபோட்டோ தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஒரு ஈவினிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் கூட தெரியல. ஒரு ஈவினிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தெரியும். இப்போ உள்ளார வந்து கேமரா வந்து அலோட் கிடையாதுங்க. நான் ஆஃப் பண்ணி வச்சுக்க போகிறேன். உள்ளார பார்த்துக்குங்க, நல்லா வந்து தரிசிச்சுங்க. பனிக்கூட மாதா வந்து இருக்காங்க. இப்போ நம்ம உள்ளார போய் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு நம்மளோட கஷ்டங்கள்லாம் சொல்லிவிடும். அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம 2026 வந்து ஆரம்பிச்சிடலாம். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாழ்க வளமுடன்.